السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله قدم من شاء بفضله وأخر من شاء بعدله. لا يعترض عليه ذو عقل بعقله ولا يسأله مخلوق عن علة فعله. هو الكريم الوهاب حازم الأحزاب ومنشئ السحاب ومسبب الأسباب وخالق الناس من تراب. من اهتدى به ما ذل ومن اتقاه ما زل ومن اعتز به عبادا ومن طلب غناه ما قل. له الكبرياء والجبروت عز وجل. أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் விசாரணை என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஈமானிய கிளையை குறித்த ஒரு தலைப்பு. அல்லாஹ்வின் விசாரணை மற்றும் இந்த உலகத்தில் மூமினுக்கு ஆழ்மனதில் பதியப்படவில்லை என்றால் உண்மையாக நீதி என்பது அவனுக்கு கிடைக்காமலே போய்விடும். காரணம், அன்பானவர்களே, உலகத்தில் பணம் படைத்தால், பொறுப்புகள் பெரும் பெரும் பொறுப்புகள் வகித்தால், ஆட்பலங்கள் இருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற அளவுக்கு இன்றைக்கு சில மனிதர்கள் முடிவெடுத்து வாழுகிறார்கள். ஆனால் இது இல்லாத, இந்த மூன்றும் இல்லாத மனிதர்களும் உலகத்தில் உண்டு. ஆனால் அந்த மனிதர்களுக்கு ஏனோ மானம் இல்லாதது போல, ஈனம் இல்லாதது போல, கவலைகள் இல்லாதது போல, அவர்களுக்கும் மனம் என்பது இல்லாதது போல, அவர்களுக்கும் குடும்பம் குட்டிகள் இல்லாதது போல ஏனோ நடந்து கொள்கிறார்கள். இறைவனது விசாரணை மட்டும் உலகத்தில் இல்லை என்று இருக்குமானால் இது மிக பெரும் அநீதியாக இருக்கும். ஆனால் அன்பர்களே, அல்லாஹ் சொல்லிவிட்டான், ஈமான் தாரிகள் ஆஸ்வாசப்பட்டுக் கொள்ளலாம். மாலிகி யௌமித்தீன், அந்த நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஏன் நான் சிறையில் வாடுகிறேன் என்று தெரியாமலே சிறையில் மரித்து போனவர்கள் எவ்வளவோ, தன் குடும்ப குட்டிகளை இழந்து, தன் பொருளாதார நிலை முற்றிலுமாக சரிந்து அழிந்து, தனக்கான அடையாளங்களை துளைத்து வாடுகிற எத்தனையோ அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் பூமியில் வீற்றிருக்கிறார்கள். ஏனோ அநியாயம் இழைத்தவர்கள் சந்தோஷமாக இருப்பதை போல தெரிகிறது. அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் நினைத்திட வேண்டாம், அநியாயம் இழைப்பவர்களை நாம் சும்மா விட்டிருக்கிறோம் என்பதாக. அவர்களுக்காக ஒரு நாளை நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த நாளில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை செம்மையாக கொடுப்போம். அநியாயம் இழைக்கப்பட்டவர்களே, ஆஸ்வாசம் அடைந்து கொள்ளுங்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அல்லாஹ்வினுடைய விசாரணையை பயப்படாத நபித்தோழர்கள் இல்லை. அவர்கள் என்னத்தான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டோம் என்கின்ற சான்றுகள் இறைவனின் மூலமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட, ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்ற சான்றுகள் அவர்களுக்கு சர்டிபிகேட்டாக கொடுக்கப்பட்டிருந்தும் கூட அவர்கள் நடுங்கினார்கள். இறைவனது விசாரணை என்றால் உவமையாக, إن تبدوا ما في أنفسكم أو تخفوه
யஅமுருக்கும் பிஹில்லாஹ். குர்ஆன்ல இன்னைக்கு ஓதப்பட்டுச்சு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சூரத்துல் பக்ராவுடைய இறுதி 2 வசனங்களுக்கு மேலுள்ள வசனம். அவர்களின் உள்ளங்களில் மறைத்து வைத்திருப்ப கூடிய தீயவைகளை குறித்தும் நாளை மறுமையில் அவர்கள் வினவப்படுவார்கள் என்று வசனம் அருளப்படுகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இந்த வசனத்தை சஹாபாக்களுக்கு மத்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காண்பிக்கிறார்கள். சஹாபாக்களுடைய நிலையை ஹதீஸ் விளக்குகிறது. சஹாபாக்களில் பலர்கள் முட்டியை தேய்த்து கொண்டவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தவழ்ந்தே வந்தார்கள் நபி தோழர்கள். வந்து யா ரசூலல்லாஹ், பாவங்கள் இழைத்தால் இறைவன் கேள்வி கேட்பான், கேள்வி கேட்டு உரிய தண்டனையை விசாரணையை ஏற்படுத்தி அதற்கான பிரதிபலிப்பை கொடுத்து விடுவான் என்பது தெரியும் எங்களுக்கு. ஆனால் உள்ளுக்குள் மறைத்திருக்கிற என்ன ஓட்டங்களில் ஏற்படுகிற பிழையுமா யோசனைக்குமா இறைவன் நாளை மறுமையில் எங்களை பிடிப்பான், விசாரிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இதற்கான பதில் இல்லை. உள்ளங்களில் ஏற்படுகிற தீய சிந்தனை, நான் ஒன்றும் தூய்மையான ஆள் இல்லை, எனக்கு சரியான கடன் அப்படின்டா ஒரு வயதான மூதாட்டி ஒரு 10 பவுன் சங்கிலியை போட்டுட்டு போனான்டா, ஏன் இது என் கையில இருந்துடக்கூடாதான்னு நினைச்சிருவேன். தவறுகளை என் உள்ள நினைக்குது. ஆனால் அன்பானவர்களே, இதற்கும் மறுமையில் குற்றம் பிடிக்கப்படுமா? எப்படி யா ரசூலல்லாஹ்? சற்றே பொறுத்தாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசனம் அருளப்பட்டது. நபியே அவர்களிடத்தில் கூறுங்கள், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மா இக்தஸபத். அதுவும் ஓதப்பட்டது. இன்றைக்கு ஈமான்தாரிகளே, மூமின்களே, மனிதர்களே, உங்களுக்கு நாம் உங்கள் சக்திக்கு மிஞ்சிய சோதனையை நாம் எப்போது வழங்க போவதில்லை என்று அல்லாஹ் வசனத்தை அருளி நாசிக் மன்சூகாக மாற்றப்பட்டது. மன்சூக் என்றால் ஏற்கனவே இருந்த விதி, நாசிக் என்றால் ஏற்கனவே இருந்த விதியை மாற்றிய வசனம் என்று பொருள். அன்பர்களே, நண்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தில் எனக்கு பிறவாக நபியை அல்லாஹ் அனுப்புவான் என்றார். இதோ இந்த இருக்கிறாரே இந்த உமரை அல்லாஹ் நபியாக அனுப்பியிருக்க கூடும் என்றிருந்தும் கூட ல நபிய பாதி, எனக்கு பின்னால் நபி கிடையாது என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அமீருல் முஃமினீனாக மாறுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை 100% அல்ல, லட்சோப லட்ச மடங்கு நிரூபித்து காண்பித்தார்கள் அமீருல் முஃமினீன் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வின் விசாரணை என்றால் இந்த நபி தோழரை கடந்து ஒரு வரலாற்றை நாம் பார்த்து விட்டால் அந்த வரலாற்றின் குறிப்புகளோ அந்த தலைப்போ நிறைவுறாது, முழுமை பெறாது. காரணம் என்னென்றா, ஒரு பெண், ஒரு பால் வியாபாரி பெண், பெண்ணின் மகள், அவளும் பால் கறக்கக்கூடியவள், அவளின் மகளை அப்துல்லாஹ் பின் உமர், அப்துல்லாஹ் என்ற தனது மகனுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார். காரணம், பாலில் தண்ணி கலக்கலாமே, உமரா பார்க்க போகிறார், உமர் பார்க்காவிட்டால் உமரின் இறைவன் பார்க்கிறானே என்று ஒரு வார்த்தைக்கு, அந்த வார்த்தையை வீட்டின் ஓர வாயிலில் கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுது கொண்டே வீட்டிற்கு சென்று, உனக்கு நான் பெண் பார்த்திருக்கிறேன், அவள் மிகச்சிறந்த இறையச்சவாதி, அவளை நீ திருமணம் முடித்து கொண்டால் உன் வாழ்க்கை சிறக்கும் என்று திருமணம் முடித்து கொடுத்தாள். பால்குடியை தாண்டிய பிள்ளைகளுக்கு அரசாங்கம் பணம் கொடுக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்ததை போல அரசாங்கத்தின் நியதி
சிறு பிள்ளைகள் குறிப்பிட்ட காலம் வருகிற வரையிலும் அரசாங்கம் பொறுப்பேற்று அவர்களுக்கான வளர்ப்பு தொகையை கொடுக்க வேண்டும் என்ற நிர்ணயம். ஆனால் அன்றைக்கு இருந்த அந்த அமைச்சர்கள் என்ன செய்தார்கள்? 2 வருடங்கள் கழித்துள்ள பிள்ளைகளுக்கு அதை கொடுத்தார்கள். இந்த செய்தி வருகிறது உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியின் பீடத்தில் இருந்து கொண்டவர்கள் அல்ல, அவர்கள் பல உலாக்களை மேற்கொள்ளக்கூடியவர்கள். மக்களோடு மக்களாக ஊர் பிரிந்து ஊரின் கஷ்ட நஷ்டங்களை அறியக்கூடியவர் அமீருல் முஃமினீன் உமர் பின் கத்தாப். அறிந்துவிட்டு அது மிக பெரும் வரலாறு. அதை கேட்கப்படுகிறது. 2 வயது பிள்ளைகளுக்கும் சிரமங்கள் இருக்கிறது. அந்த 2 பிள்ளையை வளர்க்கிறது என்ன? தாய் தான். அந்த தாய்க்கு ஊட்டச்சத்து வேணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த பணத்தையும் 2 வயதல்ல பிள்ளையை ஈண்டெடுத்து பெற்றுவிட்டாலே அந்த பிள்ளைகளுக்கு சார்பாக அரசாங்க ரீதியான பணம் குறிப்பிட்ட தொகையை கொண்டு போய் சேர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற சட்டத்தை நிறுவினார். காரணம், இந்த உமருடைய ஆட்சி காலத்தில் எனது தெருவில் அல்லது என் என் எல்கைக்கு உட்பட்ட நிலையில் ஒரு கழுதை அநியாயமாக செத்தாலும் அதற்காக நாளை மறுமையில் நான் குற்றம் படிக்கப்பட்டு விடுவேனோ என்கின்ற பயம்தான் எனக்கு என்றார். திடீரென்று பார்த்தால் அமீருல் முஃமினீன் அவர்கள் ஓடி சென்று கொண்டிருக்கிறார்கள். கடும் வெயில், சாதாரண வெயில் அல்ல, கடும் வெயில். அந்த வெயிலின் தருணத்திலே உலா கொண்டு வந்திருக்கிற அந்த ஒரு மைதானத்தில் தேடி திரிகிறாங்க. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். இது யார்? யாரோ ஒருவர் குறுக்க மறுக்க போய்கொண்டு கிழக்க மேற்க போய்கிட்டு இருக்காரு, யார் அது அப்படின்னு கேட்கப்படுது. உடனே உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பதில் கொடுக்கப்பட்டது, உஸ்மானே, அது அமீருல் முஃமினீன் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. உடனே ஓடோடி செல்கிறார்கள், தலையில் தலைப்பாகையை போட்டுவிட்டு. காரணம், அவ்வளவு உஷ்ணம். நேரடி வெயில் பட்டால் மண்டை சூடு பிடிக்கிற அளவுக்குண்டான கடும் உஷ்ணகாலம். வேகம் எடுத்து ஓடி, யா அமீருல் முஃமினீன் இஜ்லிஸ் ஹுனாக், அமீருல் முஃமினீனே, நீங்கள் மிகப்பெரிய ஆட்சியாளர், நீங்கள் இதை தேடாதீர்கள், இதற்கான ஆட்களை நாங்கள் விடுகிறோம், நீங்கள் சற்றென அங்கு நிழலில் அமர்ந்து கொண்டு குளிர்ந்த நீர் இருக்கிறது, பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக. அந்த அமீருல் முஃமினீன் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா உஸ்மான், யா உஸ்மான், இந்த ஆடு ஜகாத் பொருளில் இருந்து துளைந்த ஒரு ஆடு, இது அரசாங்க சொத்து. நாளை மறுமையில் இதை பற்றி அல்லாஹ் என்னிடம்தான் விசாரணை செய்ய போகிறார். உங்களிடமோ அல்லது இதற்காக நீங்கள் படிக்கிறேன் என்று சொல்கிறீர்களே அவர்களிடமோ அல்லாஹ் இதை பற்றி கேட்க போவதில்லை. அல்லாஹ் என்னிடம் கேட்க போகிறான். அல்லாஹ் என்னிடம் அல்லவா விசாரிக்க போகிறான். நீங்கள் வேண்டுமானால் அந்த நிழலில் போய் உட்கார்ந்து அமருங்கள், குளிர்ந்த நீரை பருகுங்கள், நான் அங்கே வரமாட்டேன், அந்த ஆடை நான் கண்டுபிடித்தே தீருவேன், இது எனது பொறுப்பு என்றார். அன்பானவர்களே, அமீருல் முஃமினீன் இரவு உலா சாதாரணவர் அல்ல. இரவு உலா இதை கடந்து விட்டு செல்ல முடியாது. கேள்விப்பட்டாலும் பரவாயில்லை, சொல்லி தீர வேண்டும். எனது ஈமானுடைய நிலைக்காகும், உங்களது ஈமானுடைய நிலைக்காகும். அன்பர்களே, நண்பர்களே, தோழர்களே, பெரியோர்களே, கண்ணியவான்களே, இரவு உலாவை அமீருல் முஃமினீன் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மேற்கொண்டு இருக்கிற போது ஒரு தருணத்தில், ஒரு வேளையில அமீருல் முஃமினீன் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இரவு உலா முடித்துவிட்டு தன் பணியாளரோடு இரவு தொழுகையை நிறைவேற்றிட ஒரு ஓரத்தில், ஒரு இடத்தில் ஒதுங்குகிறார்கள். அமீருல் முஃமினீனும் பணியாளரும் ஒதுங்கி கொண்டிருக்கிற வேளையில தொழுகைக்கு ஒது செய்த பிற்பாடு நிற்கிறார்கள். இகாமத் சொல்ற நிலைக்காக வந்து நிற்கிறார். இரவு தொழுகை தான், இகாமத் தேவையில்லை. அந்த நிலையில் இகாமத்துடைய நிலைக்காக நிற்கிறார்கள், இகாமத்தல்ல நிற்கிறார்கள். தூரத்தில் ஒரு குடிசையிலிருந்து சத்தம் வருகிறது, குழந்தை அழுகிற சத்தம். அந்த சத்தத்தை நோக்கி இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் ரலியல்லாஹு அன் நடந்து போகிறார்கள். அங்கே ஒரு பெண் வெளியே பாத்திரத்தை வைத்து, இது பல உலமாக்களினால் சஹீஹாக்கப்பட்ட தரம், கட்டுக்கதை அல்ல. அன்பர்களே, நண்பர்களே, வெளியே ஒரு பெண்
அடுப்பை பத்த வைத்து கொண்டு அந்த அடுப்பில் ஏதோ ஒரு பாத்திரத்தை வைத்து கிண்டி கொண்டிருக்கிறார். கிண்டி கொண்டிருக்கிற வேலையை பார்க்கிறார் அமீருல் மோமின் அவர்கள். அம்மா, உங்களோட பிள்ளைன்னு நினைக்கிறம்மா, அழுது கொண்டு இருக்குது, என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன், ஏன் அழுகுது அப்படின்ட்டு. சரி, நான் பார்க்குறேன்னு சொன்னோன்னே எனக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்துட்டாங்க. வந்து திருப்பி நிற்கிறாங்க. போரி அங்கே போய் நிற்கிறதுக்குள்ளே திருப்பி அந்த பிள்ளை அழுகுது. திருப்பி வர்றாங்க. அந்த பிள்ளை கொஞ்சம் என்னாச்சுன்னு பாருங்களேன், அழுதுகிட்டே இருக்கிறாங்களே. எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க, பார்த்துக்கிடுங்கம்மா. போ. திருப்பியும் வர்றாங்க. திருப்பி அழுகுது. அம்மா, என்னம்மா பிள்ளை அழுகுது, என்னன்னு தெரியலையே, கொஞ்சம் பார்த்தீங்களா, ஏன் அழுகுதுன்னு எனக்கு தெரியுங்க. என் பிள்ளைகள் பசியில் அழுகுது, அது கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓ, அப்போ நான் பசியார செஞ்சிட்டு இருக்கீங்களா, அந்த உணவு செஞ்சிட்டு இருக்கீங்களா, என்ன செய்றீங்க அப்படின்னு பார்க்கையில் கூழாங்கல் இருக்குல்ல, கூழாங்கல், அதை போட்டு கிண்டிக்கிட்டு அந்த பிள்ளை. அந்த அம்மா கூழாங்கல்லை போட்டு கிண்டிக்கிட்டு இருக்குது. எதுக்குண்டா, பிள்ளைகள் சுப்ஹான ஜல்லவால திருப்தியாக சாப்பிட்ருக்க. சும்மல துஸ்அலுன யௌமஇதின் அனின் நஈம். கூழாங்கல்லை போட்டு கிண்டி கொண்டிருக்கிறார் அந்த தாய். இந்த பிள்ளைகள் அதை பார்த்து கொண்டு இந்த தாய் ஏதோ உணவு செஞ்சுட்டு இருக்கிறா, எனக்காக வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு காத்திருந்து பிள்ளைகளோ தூங்குது. முழிப்புல அழுகுது. உமா அப்பவும் கிண்டிட்டு இருக்கிறா, அப்பவும் தூங்குது, அப்போ எந்திக்குது, அழுகுது, தூங்குது. நம்ம உடனே அமீருல் மோமினை பார்த்த அந்த பெண் சொன்னது, நிச்சயமாக இந்த ஆட்சி அதிகாரியாக இருக்கிறாரே அமீருல் மோமின், அவருக்கு எதிராக நாளை மறுமையில் நான் சாட்சி கூறியே தீருவேன். இந்த சத்தத்தை கேட்டு அந்த பணியாளர் வர்றார். என்ன சொல்ற அமைதியார். ஏனம்மா, அமீருல் மோமினின் உங்களோட சூழ்நிலை எப்படி தெரிவாரு, இதுக்காக நீங்க என்ன அமீருல் மோமினுக்கு எதிராக, உமருக்கு எதிராக நீங்க சாட்சி சொல்றது எது, என்ன காரணம்? நாங்கள் அமீருல் மோமினின் என்கின்ற உமர் பின் கத்தாவுடைய ஆட்சி காலத்தில் தானே வாழ்கிறோம். எங்களின் ஏழ்மையை குறித்து, இந்த நிலைக்கு குறித்து நாளை மறுமையில் அவை விசாரிக்காமல் அல்லாஹ் விட்டு விடுவானா? அல்லாஹ் எவ்வளவு பெரிய நீதியாளன். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்துக்கு முன்னால் அவருக்கு எதிராக சாட்சி சொல்லியே தீருவேன் என்றார் அமீருல் மோமினின். சுப்ஹானல்லாஹ், நெஞ்சு பதபதைக்கக்கூடியவர். மறுமை என்றாலே, அல்லாஹ் என்றாலே, மறுமை விசாரணை என்றாலே துடிதுடித்து போய் விடுவார். சூரத்து தூர் ஓதப்பட்டால் இடிந்து போய் விடுவார். சூரத்துல் ஹாக்கா ஓதப்பட்டு விட்டால் கால்கள் கிடுகிடுகின்ற ஆடிவிடும். மறுமையை குறித்து பேசப்பட்டால் கதறி உடைந்து விடுவார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இதை கேட்பாரா? அநியாயம் இழைக்கப்பட்டவன் என்ற ஒரு தொனியில் ஒரு தாய், அது சரியோ பிழையோ, மறுமை என்று சொல்லிவிட்டார். மறுமை என்று சொல்லிவிட்டால் ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாதும் தான். அதெல்லாம் இருக்கட்டும், வசனம் எனக்குன்னா வசனம் வந்திருக்கும், இதெல்லாம் கேள்வி கேட்கப்படுமா, பார்த்துக்கிடுமா அப்படின்னு நான் சொல்லியிருக்கலாம். நான் பலகீனமானவன். அமீருல் மோமினின் தலை தெறிக்க ஓடினார்கள். கதறி அழுது கொண்டே, சத்தமிட்டு அழுது கொண்டே ஓடினார்கள். ஓடி போனார்கள். பைத்துல் மாலில் இருந்த சில மூடைகளை தூக்கினார்கள். உணவு மூடையை, கோதுமை மூடையை தூக்கினார்கள். அப்போது அவருடைய வயது கூட கூன் விழுந்தவர்களாக இருந்தார்கள். கொஞ்சம் வயது தள்ளாடினால் தூக்க முடியாமல் முதுகில் தூக்கி வைத்தார்கள். அமீருல் மோமினின் காத்திருக்கவில்லை. பணியாளரை, நீங்களும் என்னோடு வாருங்கள், என்னோடு துணை நில்லுங்கள் என்று சொல்வதற்கெல்லாம் அவருக்கு நேரமில்லை. என்ன காரணம்? மறுமை, அல்லாஹ்வின் விசாரணை. இதற்கு முன்னால் எவனது உதவியும் எனக்கு தேவையில்லை, இதற்கு நான் தான் பொறுப்புதாரி. ஓடுகிறார். ஓடி அந்த மூட்டையை முதுகில் ஏற்றுகிற போது பணியாளர் கேட்கிறார், அமீருல் மோமின் அவர்களே, இந்த பணிக்காகத்தானே நான் இருக்கிறேன், என் முதுகில் ஏற்றி விடுங்களேன், நான் சுமந்து வருகிறேன். உடனே திரும்பி கதைத்த குரலோடு, கனமான குரலோடு, தடும்புகிற நாவுகளின் உதடுகளோடு ஒரு சத்தத்தோடு கேட்டார். கண்கள் குளமாகி கேட்டார். அழுது கொண்டே கேட்டார், ஓ பணியாளரே சாலிம், ஓ பணியாளரே,
நாளை மறுமையில் எனது சுமையை நீர் சுமப்பீரா? எனது சுமையை மறுமையில் நீர் சுமப்பீரா? நீர் சுமப்பீரா? என் சுமையை நான் சுமக்கணுமா? இது எனது சுமை, நான் தான் கொண்டு போவேன். தூக்கி கொண்டு போகிறார் ஜல்ல வஅலா. தூக்கி கொண்டு போய் அந்த தாயிடம் வைக்கிறாள். ஏன் இவ்வளவு சிரமப்படுகிறீர்கள்? அந்த தாய் கேட்கிறார், ஏன் இந்த அளவு சிரமம்? இல்லை அம்மா, உன் குழந்தை பக்கத்தில் போய் நீ அமர்ந்து அவர்களின் தலையை வருடி கொண்டிரு. இந்த பாத்திரத்தின் வேலையையும் உணவின் வேலையையும் என்னிடத்தில் தந்துவிடு, நான் பார்த்து விடுகிறேன். அந்த கூழாங்கல்லை கொட்டிவிட்டு கழுவி விட்டு கோதுமையை காய்த்த ஆரம்பித்தார். காய்ச்சி அவருக்கே முடியாது, தளர்ந்து வருதார். தளர்வாது ஏதாவது மறுமை அல்லவா? அல்லாஹ்வினுடைய நீதிமன்றம் அல்லவா? அல்லாஹ்வின் விசாரணை அல்லவா? சொகுசா? என்ன சொகுசு? கிண்டினார், ஆற வைத்தார், கொண்டு போய் அந்த தாய்க்கும் கொடுத்து பிள்ளைக்கும் ஊட்டி விடுங்கள் என்று சொல்லி உட்கார்ந்தார். சாலிம் கேட்டார், அமீருல் முஃமினீனே, இப்போதாவது வாருங்களேன், வீட்டிற்கு திரும்புவோம், ரொம்ப நேரமாகிவிட்டதே. சாப்பாடு ஆக்கி கொடுத்து விட்டீர்களே, அதுவும் சாப்பிட்டு விட்டார்களே. இல்லை இல்லை, அவர்கள் இதை சாப்பிட்டு விட்டு என் ரப்பை புகழ்கிற வரையிலும் நான் இங்கே இருப்பேன் என்றார். புகழ்கிறார். புகழ்ந்து விட்டு அல்லாஹ்வை புகழ்கிறாள் அந்த தாய். அல்லாஹ் இந்த மனிதனை அனுப்பிய அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லிவிட்டு அவரை பார்த்து அந்த தாய் சொன்னால், அல்லாஹ் உங்களை போன்ற ஒரு சிறந்த மனிதனை என் வாழ்க்கையில் காண்பித்ததே இல்லை. கழிஞ்சிருச்சு. சவா ஹாதா சவா, இரண்டுக்கும் கழிந்து போய்விட்டது. நான் மறுமையில் அல்லாஹ்வுக்கு நீதிமன்றத்திற்கு முன்னிலையில் இருந்து உமர் பின் கத்தாபுக்கு எதிராக நான் வாதிட்டே தீருவேன் என்று சொன்ன தாய், உமர் என்று தெரியாது, உமரை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னால், நான் உங்களை மாதிரியான ஒரு ஸ்ரீதேவிய இந்த வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை. சவா. இந்த அமீருல் முஃமினீன் ஸல்ல சுப்ஹானஹு வ தஆலா குத்துப்பட்டு கிடக்கிற போது 3 நாட்களுக்கு மேல் உணவு ஆகாரங்கள் உடலில் தங்காத சூழல் ஏற்பட்ட பிறகு அவர் மரண தருவாயை அடைகிற போது அப்துல்லா என்கின்ற தனது மகனுடைய மடியில் இருக்கிறார். அவர் சாதாரணமாக தரையில் தான் படுத்து கிடக்கிறார். அந்த கத்தி விஷம் தடவப்பட்ட கத்தி, துருவிடுத்த கத்தியின் மூலமாக குத்தினாலே அது பயங்கர ஆபத்து. என் நிலையிலும் அதை சீர் செய்வது மிக மோசமானதாகிவிடும். ஆனால் விஷம் தடவிய கத்தி அது. அந்த கத்தி குத்தப்பட்டிருக்கிறது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஆகாரமோ அல்லது ஏதோ அவர் குணமடைவதற்கு எந்த சாத்தியமும் இல்லை என்று மருத்துவர்கள் சொல்ல, அவருடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. சக்கராத்துடைய வேலை. பல நிகழ்வாடுகள் அங்கே நடக்கிறது. தன்னை ஒரு அமீருல் முஃமினீன், நான் ஒரு ஆட்சியாளர் என்ற எந்த பகுமானமும் இல்லை, நான் ஒரு சின்ன பொறுப்பில் எனது ஒரு சின்ன கிரேடு கூடுதுனாலே என்னுடைய ஆட்டம் இருக்குது. சுபஹான ஜல்ல வஅலா பெரும் ஆட்டம் போடுகிறேன். என் மனசுல உஜுப் வந்துருது. உஜுப் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், உஜுப் தன்னை மிகச்ச, தன்னை ஒரு படி மேல வச்சுத்தான் என்னைக்கும் நிற்பார். மனசுலையும் சரி, பிறரோடு பேசும்போது கூட தெரியாது, நான் பேசும்போது கூட தெரியாது, ஆனா எனக்குள்ள என்ன நான் உயர்த்திய நிலையில் தான் வச்சிருப்பேன். அது இருந்தாலே உஜுப். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லாஹ்வுக்கு சொன்னார், ஆயிஷா நாயிட்ட போவாப்பா, உமர் இப்படி சக்கராத்தில் இருக்காரு, அந்த தாய் அவளுக்காக ஒரு இடத்த வச்சிருக்கிறா, தண்ட கணவன் தண்ட வாப்பாவுக்கு மத்தியில, அந்த இடத்த போய் கேளு. கேட்கும்போது தப்பி தவறி கூட அமீருல் முஃமினீன் ஹலீஃபான்னு சொல்லிடாத, இந்த உமரு கேட்கிறாருன்னு சொல்லு. அப்படியா என்று கேட்டு போய் கேட்கிறார். இது எதுக்கு சொல்றேன்டா, அவங்களும் அனுமதி கொடுத்துட்டாங்க, பகுமானமே இல்லை. நான் நீங்க தாங்க, நான் அவர்களோடு வாழ்ந்தவர்கள், நான் அவங்களோட இருந்தேன், அவங்களோட இருக்கிறேன், நான் ஹலீஃபா, கட்டுப்படுங்க. அவர்களை சிரமப்படுத்தாம கேளுவாப்பா, அவங்களை ஏதாவது சிரமம் மாதிரி தெரிஞ்சாலும் திருப்பி வந்துரு சக்கராத்துல. ஏண்டா நபி அவ்வளவு நேசிச்சார். அது வேற மாதிரி, அது வேற பக்கம். அன்பர்களே, என்ன விஷயம் என்றா,
அந்த உமர் படுத்து கிடக்கிறார். அந்த செய்தியை கொண்டு வந்து சொல்லிட்டு நிற்கிறார் ஓரத்தில் அப்துல்லா. வாப்பா கடந்து கீழே தலையை போடி, ஏண்டா வெளி சக்கராத்துடைய நிலை வெளி இருக்கும். சக்கரத்துல் மௌத்தி பில் ஹக் தாலிக மா குன்த மின்ஹு தஹீத். அதுக்குன்னு ஒரு வேதனை இருக்குன்னு சொன்னார். அதுக்குன்னு ஒரு வேதனை இருக்கு, சக்கராத்துக்குன்னு ஒரு வேதனை இருக்கு. துடிக்கிறார். உடனே அப்துல்லா ஓடி வந்து தண்ட வாப்பாட உட்காந்துக்கிட்டு தண்ட வாப்பாட தலையை தூக்கிட்டு வந்து அப்படியே மடியில வச்சுட்டு வாப்பாட தலையை அப்படி வருடி விடுறார். பாப்பா சரியா போயிடுவாப்பா, நீங்க எவ்வளவு சீதேவியான மனுஷன், நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கிறீங்க, என்ன செய்ய சொல்றார். உடனே அமீருல் மோமின் உமர் பின் கத்தாப் சொன்னாங்க, யா அப்துல்லா யா அப்துல்லா யா அப்துல்லா, தலையை கீழே வை, தஹ்த ரஸ், இந்த தலையை கொஞ்சம் கீழே வை. அப்பா என்ன சொல்றீங்க, தலை இந்த சௌகரியமா இருக்காது, அசௌகரியமா இருக்குமே, தலையை தடவி கொடுத்துக்கிட்டே இருந்தா சௌகரியமா இருக்குமே, எனக்கு இந்த சௌகரியம் வேண்டாம் அப்பா, தலையை கொஞ்சம் கீழே வைங்க. அப்ப வேணாமே, கீழே வை அப்துல்லா அப்படின்னா ஒரு அதை மட்டும்தான் உள் ஆழமா அவங்களால ஃபுல் பவரையும் கூட்டி சத்தம் போட்டுட்டு தந்தையோட வாய் அப்பதான் பார்க்கிறாரு. வாய் அசைது, அமீருல் மோமினோட வாய் அசைது. ஏதோ ஒன்று சொல்றாங்க அமீருல் மோமினின். நல்லா கவனிச்சுக்கிடுங்க, அவட முன்னாடி வரலாறோட தானே வர்றோம். இதை சொல்லும் போது எவ்வளவு பெரிய நன்றி கெட்டவனாக நான் இருக்கிறேன். என்னமோ எனக்கு சொர்க்கம் இறைவன் வாக்களித்ததை போலல்லவா நான் நடந்துக்கிறேன். குர்ஆன் ஓதப்பட்டா எனக்கு ஒரு அசௌகரியம், எனக்கு இறைவனை பத்தி பேசப்பட்டா எனக்கு எந்த கல்வும் ஆடல. ஒஜிலத் குலூபுகும், அவரோட உள்ளங்கள் நடுநடுங்கும். இறைவனை பத்தி பேசினா எனக்கு அவ்வளவு ஈமான் இல்லையே, இறைவனை மறந்துலாம் நான் வாழ்றேன். உங்களை சொல்ல எனக்கு தகுதி இல்லையே. அன்பர்களே, அவட வாய் அசையுது. வாப்பா என்னவோ சொல்றாளே, ஏதோ தேவை இருக்கு போல வாப்பாக்குண்டு தண்ட காதை கொண்டு போய் வாப்பாட வாய்கிட்ட வச்சு கேட்கிறார். அமீருல் மோமினின் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் உன் நாவல பேசுறான்னு சொன்ன சுப செய்தி சொன்ன, எனக்கு அப்புறம் நபியா வந்தா இவரைத்தான் அல்லாஹ் நபியா இறக்கிருப்பான்னு சொன்ன, உனக்கு சுவனத்தில் மிகப்பெரிய இடத்தை நான் வாழும் போதே கண்டுவிட்டேன் உமரே என்று சொன்ன சுப செய்தி சொல்லப்பட்ட அமீருல் மோமினின் உமர் பின் கத்தாப் வாயில மொழிகிறார். என்ன தெரியுமா சொல்றாரு? சத்தமா சொல்லல, வாய்க்குள்ள ஹஸ்கி மெதுவா சொன்ன வார்த்தை, வைலி வ வைலு உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி. வைலி வ வைலு உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி. என் தாய்க்கு கேடு உண்டாகிவிடும், எனக்கு கேடு உண்டாகிவிடும், என் ரப்பு என் மீது கருணை காட்டாவிட்டால், என் ரப்பு என் மீது கருணை காட்டாவிட்டால் மறுமையில் எனக்கும் என் தாய்க்கும் கேடு உண்டாகிவிடும் என்று சொல்லி அழுதார்கள். சுப்ஹான ஜல்ல வ அலா. இறைவன் அது நீதிமன்றம் நியாயமானது. அவன் நியாயமாக தீர்ப்பு வழங்கக்கூடியவன், எண்ணி தீர்ப்பு வழங்கக்கூடியவன், யாருக்கும் அநியாயம் இழைக்க மாட்டான். துல்லியமான நீதிமன்றமாக இருக்கும் அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா இப்னு மஸ்ஊத் இக்ரா ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை அப்துல்லாஹ் பின் மஸ்ஊதே ஓதுங்கள் என்றார்கள். சூரத்து நிசாவை ஓதினார்கள். வசனம் வந்தது, فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا. குர்ஆன் வசனம். நாள மறுமையில நபியே, ஒவ்வொரு கூட்டத்திற்கும் அவர்களின் தலைவர்களை பொறுப்புதாரியை நியமிச்சு கூட்டிட்டு வருவோம். உங்களுடைய உம்மத்திற்கு நீர்தான் சாட்சியாளர், நீர்தான் பொறுப்புதாரி என்ற வசனம் வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார். அதே நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் தனது உம்மத்தை மறுமையில்
ஒப்படைப்பாராம். எப்படி ஒப்படைப்பார் தெரியுமா? வசனம் சொல்கிறது, ரப்பின்னஹுன்ன அضللن كثيرا من الناس فمن تبعني فإنه مني ومن عصاني فإنه هو الغفور الرحيم. குர்ஆனுடைய வசனம், இறைவா நாள மறுமையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றாரு, என்னை பின்பற்றியவர்கள், என்னை சார்ந்தவர்கள், என்னை பின்பற்றாதவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல. நீ நாடினால் இவர்களை மன்னித்துக்கோ, நீ நாடினா அவர்களை பொருந்திக்கோ. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வருகிறார்கள், அவர்களும் இதையே தான் சொல்லுகிறார்கள். இன் துஅத்திபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். இன் துஅத்திபுஹும், நீ நாடினால் இவர்களை தண்டித்துக்கொள், நீ நாடினால் இவர்களை மன்னித்துவிடு. மறுமை என்பானவர்களே, இந்த வசனம் மறுமையை குறிக்கிறது, இறைவனது விசாரணை மன்றத்தை குறிக்கிறது. இப்படியெல்லாம் ஒப்படைப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 வசனத்தை ஓதிவிட்டு தலை குனிந்தார்கள். தலை குனிந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை நிமிரவில்லை, தேகம் குலுங்கின, கண்கள் கலங்கின, தான் தேகம் நினைந்தது, தான் இருக்கிற இடம் நினைந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிந்த நிலையில் குலுங்க அழுதார்கள். தலையை உயர்த்திற போது தான் தெரிகிறது, நபிகள் நாயகம் கடுமையாக அழுகுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை பார்த்த சஹாபாக்கள் அழுது கொண்டவர்களாக கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் லிமா தபகீக யா ரசூலல்லாஹ், என்ன காரணத்திற்கு அழுகிறீர்கள்? பதில் வரவில்லை. ஒற்றை வார்த்தை சொன்னார்கள், யா உம்மதி, மறுமையில எந்த உம்மத்துடைய நிலை என்ன? யா உம்மதி யா உம்மதி யா உம்மதி, எந்த உம்மத்துடைய நிலை என்ன என்று சொன்னார்கள். இந்த அழுகையை, நபிகள் நாயகத்தின் இந்த அழுகையை எந்த நபி தோழராலும் நிப்பாட்ட முடியவில்லை, எந்த நபி தோழரால் நிப்பாட்ட முடியவில்லை. யா ஜிப்ரீல், ஃபனாதா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ் வானத்தில் இருந்து கொண்டு பார்க்கிற அந்த ரப்புல் ஆலமீன், ஃபனாதா ஜிப்ரீல், ஜிப்ரீல் எங்க வாங்க, லிமா தபகீக யா ரசூலல்லாஹ் என்று கேட்டுவிட்டு வாருங்க. ஏன் இந்த நபி அழுகிறார் என்று எனக்கு தெரிய வேண்டும், கேட்டுவிட்டு வாருங்க. ஓடி போய் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் ஏன் அழுகிறீர்கள்? உடனே சொன்னார்கள், எனது ரப்பி, எனது ரப்பு மிக அறிந்தவனாக இருக்கிறார், நான் அழுகிற காரணத்தை தெரிந்தவன் அவனாக இருக்கிறான் என்ற பதிலோடு சுமந்து கொண்டு போய் செல்கிறார்கள். அப்படி செல்கிற அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதை பதிலாக சொன்ன மாத்திரத்திலேயே உடனே அல்லாஹ் ஒரு வாசகத்தை சொன்னார், மறுமையில் இதை கொண்டு நாம் ஏதோ ஒரு அளவு அந்த நபியினுடைய நேசத்தை கொண்டு நம் வாழ்க்கையை திருத்திக் கொள்ளலாமே, அதற்கு இந்த வார்த்தை பயன்படும். அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு வாதாவை வாங்கி தந்தார். இதற்காக நாம் உசுர விடலாம் நபிக்கு, இதற்காக நம்ம உயிரை கொடுக்கலாம் இந்த நபிக்கு, எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். உடனே சொன்ன அல்லாஹ், இன்னா சனுர்தீக ஃபீ உம்மதிக வலா நசுஅக். பெரிய வார்த்தை. இன்னா சனுர்தீக ஃபீ உம்மதிக், நபியே உமது உம்மத்தை நீ எவ்வாறு பொருந்தி கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அவ்வாறே நான் மறுமையில் பொருந்தி கொள்வேன். இதை தாண்டிய வேறு நிலையை உனக்கும் ஏற்படுத்த மாட்டேன், உன் உம்மத்திற்கும் ஏற்படுத்த மாட்டேன், இதை குறித்து நான் மறக்க மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் வாதாவை வாங்கி கொடுத்தார்கள். அதனால் தான் இந்த முஹம்மத் இந்த முஸ்லிம்களுக்கு அவர்களின் உயிரை விட மேலானது. எனவே அன்பானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மறுமையை பயந்தார்கள். கலீலுல்லாஹ், நாமெல்லாம் நிர்வாணியாக மறுமையில் நிற்கிற போது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் ட்ரெஸ்ஸோடு இருப்பார்கள், அதுவும் அல்லாஹ்வினுடைய கையால் உடுப்பாட்டப்படுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபியே இவரை போல எனக்கு ஆக வேண்டும் என்று பிரார்த்திக்க சொன்னது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அருள் புரிந்தாயோ, எப்படி அவர்களுடைய குடும்பத்திற்கு அருள் புரிந்தாயோ, அதுபோல இந்த இப்ராஹிம் மறுமையை குறித்து எப்படி சொன்னா தெரியுமா?
குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது, ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். மறுமையில் விசாரணை தருணத்தில் இறைவா என்னையும் இந்த மோமீன்களையும் குடும்பத்தையும் மோமீனான உம்மத்தையும் நீ மன்னித்து விடு என்று பயந்து கேட்டார். எல்லா நபிமார்களும் மறுமையை அஞ்சினார்கள், விசாரணைக்கு பயந்தார்கள். அன்பானவர்களே, இவனது விசாரணையில் ருசிகரமான ஒரு பக்கம் இருக்கிறது. அந்த ருசிகரமான பக்கம் என்ன என்பதனை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் பார்ப்போம். அவன் விசாரணையில் காட்டமானவன் தான், ஆனால் அவன் நேசிக்கிற மூமின்களோடு அவனுடைய விசாரணையின் போக்கே வேறு. அப்படியான சூழ்நிலையை அல்லாஹ் எனக்கும் என் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நசீபாக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.